எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மார்ச் 1, 1953 என்ற தேதியில் பிறந்த எண்களை அடிப்படையாக கொண்டு எண்கணித முறையில் அவரது பிறந்த எண் 1 மற்றும் விதி எண் 22 என்ற எண்களின் வழியாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பழைய நடைமுறைகளை மாற்றியமைத்து புதிய திட்டங்களையும் கொள்கைகளையும் கொண்ட முற்போக்கு சிந்தனையாளராகவே இருக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய கனவுகளை நிஜமாக்கும் ஆற்றல் கொண்ட முதன்மை கட்டுனர், அதாவது மாஸ்டர் பில்டர் மற்றும் புதிய உலகம் அல்லது புத்தம் புதிய சமுதாயத்தை உருவாக்கும் வேர்ல்ட் பில்டராகவும் மிகப்பெரிய லட்சியங்களை நிஜமாக்கும் திறன் கொண்டு உலக அளவில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் அசாதாரண சக்தி படைத்தவராகவும் இருக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பார்வை மற்றும் லட்சியமானது மற்ற அரசியல்வாதிகளைப் போன்ற சாதாரணமானதாக இல்லாமல் சென்னையை அல்ல, தமிழ்நாட்டை அல்ல, இந்திய நாட்டையே மறுசீரமைக்க வேண்டும் என்ற தீவிர கொள்கையை கொண்டவராகவும் தன்னுடைய கொள்கைகளை நடைமுறைகளுக்கு சாத்தியமான திட்டங்களாகவும் சட்டங்களாகவும் நிர்வாக அமைப்புகளாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு தேவையான ஆதாரங்களை திரட்டியும் தன்னுடைய லட்சியங்களை நடைமுறைக்கு கொண்டு வரும் மாபெரும் ஆற்றல் கொண்டவராகவும், மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த பலதரப்பட்ட மக்களையும் கட்சிகளையும் மிகப்பெரிய குழுக்களையும் தன்னுடைய வசீகரம் மற்றும் உறுதியான பேச்சு தன்னம்பிக்கையோடும் ஒருங்கிணைத்து நினைத்ததை சாதிக்கும் வல்லமை கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிறந்த நடைமுறை நுண்ணறிவு கொண்டவராகவும் அரசியல் களத்தில் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தந்திரமாக செயல்பட்டு நீண்டகால தீர்வுகளை ஏற்படுத்தி கொள்வதோடு எதிர்ப்புகளை மண்டியிடச் செய்யும் அற்புத திறன் கொண்டு தன்னுடைய இலக்கை அடைவதோடு மற்ற அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாகவே விளங்குவார். மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு அச்சாணியாக மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சியோடும் பிள்ளைகளின் கல்வி, திருமணம், எதிர்காலம் என அனைத்திலும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதோடு தான் கடைபிடிக்கும் ஒழுக்க நெறிமுறைகள், கடின உழைப்பு மற்றும் சமூக பொறுப்புகளை குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து குடும்பத்தில் உயர்வான ஒழுக்க நெறியை உருவாக்கும் ஒளி பொருந்திய சூரியனாகவே திகழ்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மதிப்புகளையும் சாதனைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் ஆர்வம் கொண்டவராகவும் குடும்ப விழாக்கள் மற்றும் பாரம்பரிய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் தன்னை அடையாளப்படுத்துகிறார். மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தனிப்பட்ட லட்சியங்களையும் திறமைகளையும் அடையாளம் கண்டு அவற்றை அடைய முழு ஆதரவையும் தேவையான உதவிகளையும் செய்வதோடு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் சுய பாதையை அல்லது சுய எண்ணங்களை ஊக்குவித்து அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதோடு சமுதாய மக்களுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகவே இருக்கிறார். மேலும் மு.க.ஸ்டாலின் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக நிலையான மற்றும் அர்த்தமுள்ள குடும்பமாகவும் சமநிலை மற்றும் புரிதலை கொண்ட மிகச்சிறந்த குடும்பமாகவே ஜொலிக்கிறார்கள். மேலும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கலை படைப்புகளை வெறும் பொழுதுபோக்கிற்காகவோ அல்லது அழகிகளுக்காகவோ மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் மாற்றங்கள் மற்றும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் மனித இனத்தின் மேம்பாட்டிற்காகவும் ஆழமான சிந்தனையை தூண்டும் தன்மை கொண்டதாகவும் மனசாட்சியை தொடும் அளவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் கலை படைப்புகள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலே அமைந்திருக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மற்றும் நிகழ்வுகளை ஆழமாக உள்வாங்கக்கூடியவராகவும் மற்ற குழந்தைகளின் உணர்வையும் எளிதில் புரிந்து கொள்ளும் உள்ளுணர்வு கொண்டவராகவும் இருந்திருப்பார்.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறு வயது முதலே பெரிய லட்சியங்களையும் கனவுகளையும் கொண்டு உலகத்தில் அல்லது தான் சார்ந்த சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அதிதீவிர எண்ணம் கொண்டவராகவும் வளர்ந்திருப்பார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கல்வியில் சிறந்த மாணவராகவும் அமைப்பு சார்ந்த மற்றும் நடைமுறை சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். மேலும் ஸ்டாலின் அவர்கள் இளம் வயது முதலே தன்னுடைய மிகப்பெரிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படும் தலைமை பண்பு கொண்டவராகவே இருந்திருக்கிறார். இந்த காலகட்டமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மிக முக்கியமான காலகட்டமாகும். 1975 ஆண்டு ஜூன் 25 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 352வது பிரிவின் கீழ் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் நாடு முழுவதும் அவசர நிலையை அறிவித்ததோடு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கப்பட்டு பத்திரிகை சுதந்திரமும் முடக்கப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு இந்திரா காந்தி அம்மையாரின் கொடூர அடக்குமுறை மற்றும் அவசர நிலை பிரகடனத்தை திமுக அரசு கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக 1976 ஆண்டு ஜனவரி 31 கலைக்கப்பட்டது. அவசர நிலையை தீவிரமாக எதிர்த்து போராடியவர்களில் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒருவராவார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டமான மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் சுருக்கமாக மிசாவின் கீழ் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டதோடு ஓராண்டு கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்த துன்பமான காலகட்டத்திலும் சிறையில் இருந்தே தனது இறுதி ஆண்டு பட்ட படிப்பை முடித்தார். இந்த அனுபவம் அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருந்ததோடு மக்கள் மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் மதிப்பையும் பெற்றுத்தந்ததோடு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே பட்டப்படிப்பை முடித்து கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது அன்றும் இன்றும் என்றென்றும் மாணவர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் மற்றும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டிய முக்கியத்துவத்தை ஆழமாக பதிவு செய்துள்ளார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நடுத்தர வயதுகளில் சமுதாய மாற்றங்கள் மற்றும் பெரிய அளவிலான திட்டங்களை முன்னின்று உருவாக்கியதோடு அரசியல் வாழ்க்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு படிப்படியாக வளர்ந்து பல்வேறு பதவிகளை வகித்து இறுதியில் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற உயரிய மற்றும் முதன்மையான பதவியை அடைந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் அரசியல் பயணம் அவரது தந்தை கலைஞரின் நிழலில் இருந்து வெளிவந்து தனது தனித்துவமான அடையாளத்தை நிலைநிறுத்திய போராட்டமான பயணமாகும். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் சமுதாய மக்களுக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகமாகவும் திகழ்வதோடு தன்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு இளைய தலைமுறையினருக்கு கலங்கரை விளக்காக ஜொலிப்பதோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ சேவைகளை இருப்பிடத்திற்கே கொண்டு செல்வதோடு அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் மூலமாக மாணவர்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவதோடு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் நிதியுதவி என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தொலைநோக்கு பார்வை, உறுதியான தலைமைத்துவம் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலேயே எண்ணமும் செயலாகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு சமுதாய நலனுக்காகவே அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உலகம் போற்றும் உத்தமராகவும் தமிழ்நாட்டிற்காக ஆற்றிய பணிகள் யாவும் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களாக தமிழக மக்கள் மனதில் என்றென்றும் தனித்துவமான யாரும் எட்ட முடியாத உயர்ந்த இடத்தை தன்வசப்படுத்துவார். நன்றி.